கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கும் நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனம். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இன்றைக்கு நாம் எதை குறித்து தியானிக்கப் போகிறோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஒப்பு கொடுத்தோம். இந்த அதிகாரம் எப்படி தொடங்குகிறது என்றால், யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இதே போலதான் நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்தும், யூதாஸ் கிறிஸ்துவின் சீஷர் அல்லவா, அறிந்திருந்தும் கிறிஸ்துவை நன்கு அறிந்திருந்தும் காட்டி கொடுக்கிறான். அதே போல்தான் நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்திருந்தும் நாம் அவரை காட்டி கொடுக்கிறோம். எப்படி யூதாஸ் எப்படி கிறிஸ்துவை விட்டு உலகப் பொருள் மீது ஆசை வைத்து கிறிஸ்துவை காட்டி கொடுத்தானோ, அதே போல் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் என்ன நோக்கத்துடன் வந்திருக்கிறார் என்று அறிந்தும் அவரை விட்டு உலகத்திற்கு நேராக நம்மளுடைய கண்களை பார்க்கிறது நிமித்தம் கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்று சீஷர்களும் யூதாசும் ஜனங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள். இன்று நாமும் அவரை ஒப்பு கொடுக்கிறோம். எப்படி ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, யூதாஸ் எப்படி 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தானோ, அதே போல் நாமும் இந்த பண ஆசையின் நிமித்தம் அவரை காட்டி கொடுக்கிறோம். வாசிப்போம். யோவான் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். இந்த இடத்துல யூதாஸ் காரியோத்து வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய குருவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். உலக ஆசை யூதாஸை வஞ்சித்தது நிமித்தம் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான் இந்த யூதாஸ். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதே போல் பண ஆசைதான் நம்மை கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி வர செய்கிறது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, அதை இச்சித்து விசுவாசித்து விட்டு வழுவி போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பண ஆசையின் நிமித்தம் இந்த யூதாஸ் அதை இச்சித்து கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய்விட்டான், விசுவாசத்தை விட்டு வழுவி போய்விட்டான். அதே போலதான் இன்றைக்கு நாமும் செயல்படுகிறோம். மத்தேயு 6:24 வாசித்து பார்த்தால், தேவனுக்கும் உலகம் பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் உலகப் பொருளுக்காக நாம் பிரயாசப்படக்கூடாது. உலகப் பொருள் தான் எனக்கு ஜீவன் என்று சொல்லி அதற்கு பின் ஓடக்கூடாது. ஆண்டவரை தேடுகிறோம் என்றால் ஆண்டவரை முழு நிச்சயமாக விசுவாசித்தால் நம்மளுடைய தேவை இன்னது என்று அறிந்து அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மத்தேயு 13:22 நாம் வாசிக்கிறோம், வசனங்கள் ஒருவனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க விடாதபடி தடுப்பது என்னவென்றால் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் தான். அதுதான் நம்மை விசுவாசத்தில் நிலைநிற்க விடுவதில்லை. அதனால் நாம் எப்பொழுதும் உலக கவலைக்கோ பண ஆசைக்கோ இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. தீமை நம்மை கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க செய்வது. சத்ருவானவன் பணத்தை காண்பித்து வலுவிலகி போகச் செய்வான். நாம் அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது எப்பொழுதும். நீதிமொழிகள் 11:28 நாம் வாசித்து பார்த்தால், ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் வீழ்ந்து போவான், நீதிமானோ துளிரை போல தலைப்பான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா ஐஸ்வர்யம் நம்மளை எப்பொழுதும் காப்பாற்றாது. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ள நீதிமானோ துளிரை போல கொஞ்சம் கொஞ்சமா அவன் தலைத்து கொண்டே வருவான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவை விசுவாசிப்போம். ஐஸ்வர்யத்தை நம்பி நாம் கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டோம். ஆனால் இனி நாம் அதை செய்யாமல் நாம் கிறிஸ்துவை மட்டும் விசுவாசிப்போம். அவரே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஜீவனாயிருக்கிறார், அவரே என்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறார் என்று கர்த்தருக்குள் நிலைத்து நிற்போம். ஆமேன். இரண்டாவது, நாம் கிறிஸ்துவை பயத்தின் நிமித்தம் ஒப்பு கொடுக்கிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதளித்தான். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு கிறிஸ்துவை மறுதளிக்கிறான். ஏனென்றால் நானும் சீஷன்தான் என்று சொல்லிவிட்டால் என்னையும் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ என்று பயந்து விட்டான்.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக முறை இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பும் அநேக முறை பல இடங்களில் அவரை நாம் அறிக்கையிட மறுத்து விடுகிறோம். ஏனென்றால் ஒருவேளை ஒரு சில போராட்டம் எனக்கு வந்து விடுமோ, ஒரு சில நன்மைகள் எனக்கு கிடைக்க தடையாகி விடுமோ என்று நாம் நினைத்து அதை நாம் மறுத்து விடுகிறோம், அவரை மறுதளித்து விடுகிறோம். அப்படியல்ல, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கிறிஸ்துவன் நான், கிறிஸ்துவுடையவன் நான் என்று சொல்லி விசுவாசித்து நாம் அறிக்கையிட வேண்டும். எரேமியா 2:19 இருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறது, என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லை என்பது எவ்வளவு பொல்லாப்பு கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவரை நாம் மறுதளிக்கிறோம் என்றால் தேவ பயம் நமக்குள் இல்லை என்ற அர்த்தம். அந்த பயம் இருந்திருந்தனால் நாம் இந்த உலகத்திற்கு பயப்பட மாட்டோம். உலகத்தை சிருஷ்டித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள் இருந்ததுன்னா, என்னை மீட்டு கொண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறார், இந்த உலகத்தை ஜெயமெடுத்தவரை நான் விசுவாசிக்கிறேன் என்ற நம்பிக்கை நமக்குள் இருந்ததுன்னா அவரை நாம் மறுதளிக்க மாட்டோம். அவரை நாம் எங்கேயும் விசுவாசித்திருப்போம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து அவரில் நிலைத்து நிற்போம். பயத்தின் நிமித்தம் அவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆகவே இனி பயப்படாமல் இருப்போம், கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிப்போம், எல்லா போராட்டங்களிலிருந்தும் ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். 3வது, உலகத்தை நேசித்து கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தோம். வாசிப்போம். யோவான் 18:40. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் இவனையல்ல பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாய் இருந்தான். இங்கே இயேசு கிறிஸ்துவை நான் விடுவிக்கிறேன், பரபாசை நான் சிலுவையில் அறைந்து விடுகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் ஜனங்களோ எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், பரபாஸ் போதும் என்று கூறுகிறார்கள். பரபாஸ் என்பவன் அவர்களை அதிகமாய் துன்பப்படுத்தினவன். ஜனங்களுக்கு அவனால் நிம்மதியே இல்லை, கலகம் பண்ணுகிறவன் என்று வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஜனங்கள் சமாதானத்தை தருகிற கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், அவரை சிலுவையிலே அறைந்து விடுங்க, கலகம் பண்ணுகிற பரபாஸ் எனக்கு கொடுங்க என்று சொல்லுகிறார்கள். என்றால் கவலை, உலகத்தில் உள்ளவைகள் தான் நம்மை கவலைப்படுத்துகிறது, உலகத்தில் உள்ளவைகள் தான் நம்மை கலகப்படுத்துகிறது. அது நமக்கு போதும், கிறிஸ்து நமக்கு வேண்டாம் என்று அநேக முறை நாம் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விடுகிறோம். 1 யோவான் 2:15-17 நாம் வாசித்து பார்த்தால், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள், இவையெல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல, இவையெல்லாம் ஒளிந்து போகும், தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு பலனுண்டு என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். நம்ம எதற்காக இன்றைக்கு பிரயாசப்படுகிறோம்? சொத்து, சுகம், வீடு, காரு, பைக்கு, இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அழியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி கொண்டு போகும். அழியும் பொருளுக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறோம் அல்லவா? என்றால் அழியாத நித்திய ஜீவனுக்காக எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு உலகப் பொருளை சம்பாதிப்பதற்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 8 மணி நேரம் செலவு செய்கிறோம். அழிந்து போகிறதற்காக, அழியாத நித்திய ஜீவனுக்காக நாம் எத்தனை நேரம் செலவு செய்கிறோம்? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறாரே, அதை நாம் கடைபிடிக்கிறோமா? என்றால் மினிமம் பாஸ் மார்க் ஆகிய 1 மணி நேரமே நம்ம செய்யாம அழிந்து போகிற காரியங்களுக்காக 8 மணி நேரம் செலவு செய்கிறோம் என்றால் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். இன்னும் நான் அவரை சிலுவையில் அறைய விடுகிறேனா, அல்லது கிறிஸ்துவை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தை விட உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர், அவருடைய ஒரே பேரான குமாரனையே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நிலை நிற்போமே என்றால் முடிவு பரிந்தும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தர வல்லவராயிருக்கிறார். யோவானை பாருங்கள், அவன் முடிவு பரிந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நின்றான். அவனுடைய முடிவோ மகிமையாக இருந்தது. சீஷர்களில் அவன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் எழுதுகிறான். அவனுக்கு பரலோகத்தின் வெளிப்பாடு ஆண்டவர் தருகிறார். நாமும் இன்றைக்கு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருப்போமே என்றால் எதிர்காலத்திலே கர்த்தர் மகிமையான நாட்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். அதிலே நிலை நிற்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நாமும் முடிவு புரிந்தும் கர்த்தருக்காக நிலை நிற்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.